தமிழகத்தில் நடப்பாண்டில் இதுவரை 5,25,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 28 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் இந்த ஆண்டு 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ளதாகவும் ராபிஸ் நோயால் 28 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 4.8 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 43 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ராபிஸ் நோயால் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து அரசு மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், நகரப்புற மருத்துவமனைகளுக்கு நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ராபிஸ் நோயால் பாதிப்படைந்தவர்கள் ARV என்று சொல்லக்கூடிய தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாய் தனது நகத்தில் கிழித்தாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலோ RIG என்று சொல்லக்கூடிய ராபிஸ் இம்யூனோகுளோபின் என்ற 3ஆம் கட்ட தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது நல்லது என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 4 டோஸ் செலுத்தக்கூடிய ARV தடுப்பூசியை அட்டவணைப்படி தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. சிலர் செல்லப்பிராணிகள் அல்லது பழக்கமான நாய்கள் கடித்தால் பாதிப்பில்லை என்று கருதி தடுப்பூசி போடுவதை தவிர்த்தால் அது ஆபத்தில் சென்று முடிந்துவிடும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, எனவே கடித்தது செல்லப்பிராணியா அல்லது தெருநாய்களா என்பதை பொருட்படுத்தாமல் தடுப்பூசியை போடுவது அவசியம் என்பது பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் எந்த பகுதிகளில் நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதோ நகராட்சி நிர்வாகத்துறை ஊழியர்கள் அதை பிடித்து கருத்தடை செய்து வருகின்றனர். அவ்வப்போது தெருநாய்கள் பிடித்து கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. நாய்க்கடியால் மருத்துவமனைக்கு வந்தால் உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ராபிஸ் நோயிலிருந்து மீள இந்த 4 டோஸ் தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.